மதுரைக்கு போயிருக்கும்போது என்னோட மச்சனன்ட்ட தான் ஒரு சில ஸ்பாட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அப்ப அவன்கிட்டயே இந்த ஸ்பாட்டும் கேட்டிருந்தேன். ஜிகிர்தண்டா வந்து நார்மலா விளக்கு தூண்ல குடிச்சிருப்போம். வேற ஏதாவது ஒரு ஸ்பாட் தெரியுமா, வேற ஏதாவது ஜிகிர்தண்டா ஸ்பாட் தெரியுமான்னு கேட்கும்போது அவன் ஒரு ஸ்பாட் சொன்னான். ஸோ அங்கதான் நாங்க இதுக்கும் மேப் தான் போட்டு போனோம். இந்த ஜிகிர்தண்டா ஸ்பாட் எங்க இருக்குன்னா நம்ம தெற்கு வாசல்ல தான் இருக்கு. ஸோ அவன் என்ன சொன்னான்னா, அங்கேயே வந்து நேரடியாவே எல்லாமே பண்ணி தருவாங்க, கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொன்னான். சரி, ஓகே, போய் ட்ரை பண்ணிடலான்னு போனோம். இங்க உள்ள ரேட் எல்லாமே ரீசனபிளாவும் இருந்துச்சு, ரொம்ப சீப்பாவும் இருந்துச்சு. இங்க என்னென்ன ட்ரை பண்ணோம்னு பார்க்கலாமா? வாங்கியாச்சு நண்பர்களே. நல்லா இருக்கும். ஜிகிர்தண்டாக்கு அப்புறம் என்னோட தம்பி வந்து இந்த பாசுந்தி வாங்கியிருந்தான். ஸோ அதுவும் பக்காவாக இருந்துச்சு. இதுவும் 40 rupees வரும்னு நினைக்கிறேன் ஸ்பெஷலு. போனீங்கன்னா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கப்ரீஸ் வாங்கியிருக்கோம் 80 ml. தம்பி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவாப்ல. ஹாய் கைஸ், நாங்கள் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். என்ன ஸ்பாட்னா ஜிகிர்தண்டா ஸ்பாட்னு ஒரு ஸ்பாட்டு. நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, விளக்கு தூண்ணு மதுரை ஃபேமஸான அந்த ஜிகிர்தண்டா நினைப்பீங்க. ஆனால் இது டோட்டலாக அண்டர் ரேட்டடு. இது வந்து யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, என் மச்சான் தான் வந்து இந்த கடைக்கு போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணான். அது வந்து தெற்குவாசலில் இருக்குது அந்த ஸ்பாட்டு. நாங்கள் லிட்டரலாக அங்கே போகும்போது கூட்டமே கிடையாது, கடையும் சின்ன கடை. என்னடா இது மச்சா வேறு எதுவும் கடையை சொல்லிட்டானா, இல்லை வந்து அந்த ஒரிஜினல் ஸ்பாட்டை தான் வந்து அவன் மாற்றி சொல்லிட்டானா சொல்லிட்டு நாங்கள் சரி ரைட்டு வந்துட்டோம், வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கலான்னு குடித்தோம் கைஸ். ஆனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஜிகிர்தண்டா அங்கே மட்டும்தான் கைஸ். சீரியஸாக ஒரிஜினலாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி நேச்சுரல், ஒரு எசன்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அண்ணனோட இன்னசென்ட்டும் பயங்கரம். செம்மையாக ட்ரீட் பண்ணார், நல்லா இது பண்ணார்.
அது மாதிரி நீங்கள் அந்த ஒரிஜினல் ஜிகர்தண்டா ஸ்பாட்டில் குடிக்கிறீங்களா அதோட இங்கே ரேட் ரொம்ப கம்மி. அங்கெல்லாம் ஜிகர்தண்டா ஒரிஜினல் ஜிகர்தண்டா 80 ரூபாயா 90 ரூபாய்க்கிட்ட வருது. இங்கே வெறும் 60 ருபீஸ் தான். பாசந்திலாம் அங்கே 100 ரூபா. இவர்கிட்ட பாசந்தி வித் ஐஸ்கிரீமு 60 ரூபா தான். அங்கே மினி 50 ரூபாய் என்னமோ, இங்கே 40 ருபீஸ் சேம்னா. ஐஸ்கிரீம் அங்கே 40 ரூபா, இங்கே 15 ரூபா. அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுக்கே இந்த கடை வந்து நல்லா இருக்குது. அதேமாதிரி இது ஃபுல்லாக ஹேண்ட்மேடுங்கிறதுனால நல்லா பக்காவாக இருக்குது இந்த கடை. உண்மையிலே 100% ஒர்த்து. இது எந்த பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஆனால் இந்த கடை வந்து நம்பி போங்க. நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா அந்த தெற்கு வாசலில் கண்டிப்பாக நீங்கள் அந்த கடைக்கு நம்பி போங்க. அந்த ஒரிஜினலை விட உங்களுக்கு இது நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி அந்த கடையிலையும் கல்யாண அட்ரஸ்ஸு, பர்த்டே அட்ரஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அது அன்ரேட்டட் ஸ்பாட்டுங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் நல்லா வருவாங்க. 1 hour later. ஹாய் கைஸ், நான் என்ன சேம் கண்டிஷனில் இருக்க மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை, சடன் பிளானு. வீட்டில் அப்பா அம்மா வந்து கூலிப்படத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் செகண்ட் டைமாக நம்ம மதுரையில் புக் பண்ணிட்டு சடனாக புக் பண்ணி நாங்கள் வாரோம் கைஸ். எங்கள் அப்பா வந்து பெரிய ரஜினி ஃபேனு. ரஜினி ஃபேனுனால கன்ஃபார்ம் கூலி பார்த்தே ஆகணும்னு சொல்லி சொன்னதுனால நெகட்டிவ் ரிவ்யூ அதெல்லாம் எதுவும் கிடையாது. பார்த்தே ஆகணும், அது பசங்களோட தான் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் வந்தோடனே டிக்கெட் போடணும், இது பண்ணணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க கைஸ். நாங்கள் செகண்ட் டைம் கூலி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். பாரு